வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து வெளிவருவது எங்கனம், நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்வது எங்கனம், ரெண்டு பற்றியும் பார்க்கலாம். எதிர்மறையான எண்ணங்கள் சொன்னோம், என்வி, ஜெலஸ், ரேஜ், ஃபியர், ஆங்கர், இதெல்லாம் தான் எதிர்மறையான எண்ணங்கள். அதற்கு தொடர்புடைய எந்த ஒரு உணர்ச்சியும் தவறானது எடுத்து வெளியில் காட்டுவது தவறு, ஏற்புடையது அன்று அப்படின்னு ரொம்ப விரிவாக பார்த்துருக்குறோம். ஆனால் பாசிட்டிவான உணர்ச்சிகள் என்ன? ஹாப்பினஸ், ஜாய், என்ஜாய்மெண்ட், கிராட்டிடியூடு, லவ், அஃபெக்ஷன், இது எல்லாமே. இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு ஒரே ஒரு விதமான பொருள் தான் கொடுக்க முடியும். அந்த பொருள் யார்கிட்டேருந்து வருது இந்த அன்பு அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல் அது என்ன பண்ணும், பொருள் மாறும். ஃபிலியல் லவ், மெட்டர்னல் இன்ஸ்டிங்க்ட், அஃபெக்ஷன், லவ், இதெல்லாமே என்ன பண்ணும், அந்த அன்பு என்ற வார்த்தைக்கு நடுவில் இருக்கக்கூடியது தான். ஆனால் வேறு வேறு லெவலில் இருக்கும்பொழுது ஒரு கிராண்ட் மதர் தன்னுடைய கிராண்ட் சன், கிராண்ட் டாட்டருக்கு கொடுக்கக்கூடிய அன்பும், ஒரு தகப்பனார் தன் மகளுக்கும் தன் மகனுக்கும் கொடுக்கக்கூடிய அன்பும், வெளிக்காட்டக்கூடிய அன்பும், அன்பு என்ற வார்த்தையில் ஒன்று தான். ஆனால் அந்த குவாலிட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த குவாலிட்டியில் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னால் சிலது இட் டசன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் இன் ரிட்டர்ன். அப்புறம் இதில் முக்கியமான விஷயம், அன்புன்னு சொன்னாலே யாரோட கூட யார் அன்பு காட்டினாலும், இப்போ நம்ம சொல்கிறோமே, ஒரு கிராண்ட் மதர் தன்னுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கு காட்டுறதா இருந்தாலும், ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைகளுக்கு காட்டுவதாக இருந்தாலும், ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைகளுக்கு அன்பு காட்டுவதாக இருந்தாலும், ஒரு பெரியவர் வீட்டில் இருக்கிற ஒரு அண்ணன் தன் தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு காட்டக்கூடிய அன்பாக இருந்தாலும், அன்புன்னு சொல்லும்போது அது அடல்ட்ரேஷன் இல்லை, அது அடல்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு விஷயம். அது ஒரு கமாடிட்டியே இல்லை. இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன், இட் இஸ் ஏ எமோஷன். ஆனால் அந்த எமோஷனில் எப்போவோ அடல்ட்ரேட் பண்ண முடியாது. அடல்ட்ரேஷன் இருக்குதுன்னு சொன்னால், கலப்படம் இருக்குன்னா அது பேர் அன்பு இல்லை. எந்த விஷயத்துக்கு சொன்னாலும், ஒரு கணவன் மனைவி தன்கிட்ட அன்பு காட்டுறதா இருந்தாலும், மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட அன்பு மரியாதை ரெண்டும் கலந்து காட்டுறதா இருந்தாலும், அங்கே என்ன கிடையாது, அடல்ட்ரேஷன் கிடையாது. கலப்படம் இல்லாத தூய்மையான அன்பு. அது எப்படி ஒரு தேன் எப்படி சொல்கிறோம், தேனில் கலப்படம் இருக்குன்னா அது குவாலிட்டி வைஸ் இட்ஸ் நாட் குட். ஆனால் ஒரு தேனி அதை தயார் பண்ணும்போது அதில் கலப்படம் இருக்கா? கிடையாது. தயார் பண்ணும்போது கலப்படம் இல்லை. அந்த தேனீகிட்டேருந்து அது எடுத்துன்னு வந்த பிறகு அவங்கவுங்க அதனோட ப்ரிசர்வேட்டிவ் லெவலை அதிகப்படுத்தணும், தன்னோட ப்ராடக்ட் மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு போகணும் அப்படின்னால தே மே லைக்லி டு ஹேட் சம்திங். அது பிஸ்னஸ் டாக்டிஸ். அது தேன்னு சொல்கிறது ஹனி ஃபார் த பர்பஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் ரேட்டுக்கு, அப்புறம் மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக அவங்க செய்கிற கலப்படத்தை பற்றி நம்ம இங்கே பேச வரல. தனிப்பட்ட முறையில் ஹனி அப்படின்னு சொன்னால் தேன் எங்கேயும் தயார் பண்ணுறது, தேன் தயாரிக்கப்படுற அந்த தேனீக்கள் தயார் பண்ணுறது. அந்த தயார் பண்ணும்போது அதில் ஏதான கடப்பலம் உண்டா? அது எங்கேயான பண்ணுமா? முதல்ல தேனியோட சுபாவத்தை நம்ம, அதனோட சைக்காலஜி, அதனோட பிஹேவியரை நம்ம கொஞ்சம் உற்று கவனித்தமான, அது ஒரே போல் சுவை இருக்கிற பூக்கள் எங்கே கிடைக்குமோ அதற்காக கிலோமீட்டர் கலக்கலை 100 மைல் போனால் தான் சிலதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னால் முள்ள அப்படியே தாவிக்கிட்டே போயிட்டு தான் வரும். 10 கிலோமீட்டர் கூட போய் ஒரே சுவையுள்ள தேனை முதல்ல எடுத்துன்னு வந்து வச்சுக்கோம். அதுக்கு அப்படி தான் போய் இந்த ஊரில் இருக்கிறத பார்த்தாச்சுன்னா இதே மாதிரி இன்னொரு எங்கே கிடைக்கும், அதே மாதிரி இன்னும் எங்கே கொஞ்சம் தூரம் போனால் கிடைக்கும் அப்படின்னு. இது அது ஒரு டீம் எஃபர்ட். ஒரே ஒரு தேனியோட கூட்டில் ஒன்று தான் இருக்குமா? ரொம்ப நடக்க முடியாமல் அப்படியே தள்ளாடிக்கிட்டு போகக்கூடிய ஒரு பீயாக இருக்கும். ஹனி பீன்னு சொன்னால் அது என்ன பண்ணும், எவ்வளோ தூரம், அது அந்த கூட்டத்திலே நிறைய பேர் இருப்பாங்க. 10,000 தேனீக்கள் இருக்கும். சிலப்போ 1,00,000 தேனீ கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 1,00,000 தேனீக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, ஒன்றே ஒன்று தான், இதே போல் டேஸ்ட் இருக்கிற தேன் எங்கே கிடைக்குமோ அந்த பூவெல்லாம் போய் எடுத்துன்னு வரணும். அப்படின்னா என்னாச்சு, அடிப்படையில் அதை தயார் பண்ணும்பொழுது அன்பு என்ன பண்ணாது, அதில் அடல்ட்ரேஷன் இருக்கக்கூடாது, சுவை மாறி விடக்கூடாது. அதுபோல தான் அந்த கான்செப்டு என்னோட அன்பு என்கின்ற வார்த்தைக்கு மிகவும் பொருத்தமானது. என்ன சொன்னால், அன்புன்னு சொன்னால் யார் யாரிடம் காட்டக்கூடிய அன்பாக இருந்தாலும் அதில் கலப்படம் இல்லை, அடல்ட்ரேஷன் என்ற வார்த்தையே இல்லை. அப்புறம் என்ன, எல்லாத்துக்கு மேலே அந்த அன்பு என்ன சொன்னால் நிஜமாக அது அன்பு போல தான் இருக்கணும். அவன் தெரியுமா, மக்களே போல்வர் கயவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அது எதுக்கு, கயவர்னு சொன்னால் தனியாக கண்டுபிடிச்சிக்க முடியாது. மக்களே போல்வர் கயவர்,
அது எப்படி நிஜமோ அதுபோல் அன்பு பாராட்டணும் என்று சொன்னால் அன்பு எல்லாருக்கும் ஒன்று போல தான் பாராட்ட வேண்டும். அன்பாக அது வேறு சிலவங்களுக்கு நம்ம காட்டாமல் இருக்கலாம், குவாலிட்டி வைஸ் குறைவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ டிப் சர்வீஸ் இருக்கே, லிப் சர்வீஸு, அது ரெண்டும் அது டிப்ஸுக்கு பண்ணுற சர்வீஸாக மாறிடும். ஒருத்தர் நிறைய நம்மளுக்கு வசதி சௌகரியம் பண்ணி தராங்களோ அவங்கள்ட்ட பேசுகிற பேச்சு வேறு மாதிரி இருக்குது. அவங்க நம்மளுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்கன்னா அவங்கள்ட்ட பேசுகிற பேச்சு வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு அன்பு என்ன காட்ட ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியாது, அதுக்கு அடைக்கிறதுக்கோ பூட்டுறதுக்கோ அதுக்கு லாக் அண்ட் கீயோ சேஃப்டி பர்பஸில் வச்சுக்கிறதோ அது சாத்தியமில்லை. அது எப்படி நிஜமோ அதுக்கு என்ன பொருள், அது தட் கம்ஸ் அண்டர் பாசிட்டிவ் மைண்ட். எல்லாருண்டையும் அன்பு செலுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த விரிந்து பறந்த உலகத்தில் இருக்கிற இடத்துல எங்கேயுமே வித்தியாசம் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த பர்ஸ்பெக்டிவை இன்னும் ஒரு சில பதிவுகளுக்கு தாண்டி அது போல் பார்க்கலாம். நிறைய செய்திகள் அதில் நம்மளுக்கு கிடைக்கும். ஹவு வி ஷுட் பி அப்படின்ற டாப்பிக்கில் நிறைய அதை பார்க்கலாம். ஆனால் பாசிட்டிவ் மைண்ட் செட் வளர்த்துக்கணும்னு சொன்னால் முதல்ல எல்லாரிடமும் அன்பு ஒன்று போல பழக வேண்டும். பேசும்போது ஒன்றுமா பழக, அதுக்காக ப்ரைவசி இருக்கலாம். சிலதெல்லாம் நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டாம், சிலதெல்லாம் நம்ம தனியாக நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் அந்த மாதிரி வரும்போது பழகுவது எமோஷ்னலி யூ ஆர் பேலன்ஸ்டு அப்படின்னு சொன்னால் நம்மளோட காட்டுகின்ற அன்பு, பேசுகின்ற பரிவான பேச்சு அது என்ன எங்கேயும் எப்பொழுதும் மாறுபடாது. எல்லாரிடத்தையும் தன்னை காட்டில் கைண்ட்னஸ் இன் வேர்ட்ஸ் கிரியேட்ஸ் கான்ஃபிடன்ஸ். அது சிறப்பான ஒரு வார்த்தையாக இருக்கும். அது எல்லாராலையும் அனுசரிக்க வேண்டிய ஒரு வார்த்தையாகவும் இருக்கும். ஏன்னா தட் கிவ்ஸ் த கான்ஃபிடன்ஸ். இப்போ நம்ம ஒருத்தர் நம்மக்கிட்ட சின்ன பசங்க இருக்கிறாங்க, கீழே இருக்கிறாங்க, நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க, நம்மளோட ஆஃபீஸில் இருக்கிற சபார்டினேட்ஸு, இல்லை நம்ம வேலை பெரிய பாடம் சொல்லித்தரோம், நம்மக்கிட்ட கற்றுக்கிற பசங்க வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம பரிவாகவும் தன்னம்பிக்கையை வளர்க்குறதாகவும் பேசும்பொழுது அத்தகைய வார்த்தைகள் அவர்களுக்கு என்ன பண்ணும், அவர்களுடைய தன்னம்பிக்கையை மேலும் அது என்ன பண்ணும், அதிகரித்து தரும். அதற்கு அவசியமாக இருக்கணும். பெரியவங்கன்னு சொன்னால் தனக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட என்ன பண்ணணும், கைண்ட்னஸ் இன் வேர்ட்ஸ் கிரியேட்ஸ் கான்ஃபிடன்ஸ். அன்பாகவும் பரிவாகவும் பேசுவதை ஒரு பழக்கமாக மேற்கொள்ள வேண்டும். இது நம்ம சொல்கிறோம், இது இப்போ ராத்திரி 7 மணிக்கு சொல்கிறோம், அது வந்து ஒரு 9 மணிக்குள்ளே இந்த பழக்கம் மேற்கொள்ள முடியுமான்னு கேட்டால் ஆரம்பிச்சுக்கலாம். பட் அதில் மெச்சூரிட்டி வரணும். அதுவே நமக்கு என்ன தெரியுமா, பழக்கப்படுத்திக்கிறதே நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறணும். அதுபோல் அது ஒரு மோட்டார் லேர்னிங் எப்படி ஒரு ஹேபிட்டாக மாற்றுமோ அதுபோல் இது மனவதற்கும் மனம் அதில் பழகுவதற்கும் அதுக்கு என்ன பண்ணோம், பழக்கம் அத்தியாவசியம் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.